நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் தேவ சபைக்கு அநேக ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த 16வது வசனத்தில் வருகிறதான வேளையில் சபைக்கு பிரத்யேகமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். அது என்ன? ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மேட்டிமையை விட்டுவிடுங்கள். தேவ ஜனமாகிய நமக்குள்ளாய் இருக்கக்கூடாத ஒரு சுபாவம், கர்த்தர் விரும்பாத ஒரு சுபாவம் என்ன? மேட்டிமை. மேட்டிமை 3 விதங்களிலே வெளிப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் கண்களிலே மேட்டிமை வெளிப்படுகிறது. வாசிக்கலாம். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துகிற கை. இது எது? அதற்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், கர்த்தர் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்கள். மேட்டிமையான கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடையதான கிருபையால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாய் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறதான தேவ சபையாகிய நமக்குள்ளாய் இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்ன? மேட்டிமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மேட்டிமை. அந்த மேட்டிமை நம்ம கண்ணில் இருந்தாலும் சரி, வேற காரியங்களில் இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார் அல்லது வெறுக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லுவேன். மேட்டிமை கண்ணனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அருவருக்கிறார். கண்களிலே வெளிப்படுகிற மேட்டிமை. இரண்டாவது மேட்டிமை எங்கே வெளிப்படுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கலாம். நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே அல்லது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நிற்கிறேன் என்று எண்ணுகிற நீ இனி விழுந்து போவதற்கு ஏதுவாய் உன்னுடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துடு. முதல்ல கண்ணுல மேட்டிமை இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம். இதை இன்னொரு இடத்துல வாசிக்கிறதான வேளையில இருதயத்தில் மேட்டிமை இருக்கிறது என்று. இருதயத்திலிருந்து என்ன வருகிறது? பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. அப்ப சிந்தை தேவன் அருவருக்கிறவர்களாய், தேவனால் விரும்பப்படத்தக்காதவர்களாய் நம்மை மாற்றுகிற அந்த மேட்டிமை இரண்டாவது எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய சிந்தையில் இருந்து வருகிறது. இப்படியாய் சொல்லுகிற நம்முடைய பார்வையிலே மேட்டிமை என்கிற ஒன்று வருகிறது. நம்முடைய திராணிக்கு மேலாக, தகுதிக்கு மேலாக நம்மை உயர்த்தி நாம் பார்க்கிறவர்களாய் மாறி போகிறோம். அநேக வேளையில் அந்த பார்வை நமக்கு முன்னிருக்கிற மற்றவர்களை அற்பமாய் நமக்குள்ளே எண்ண வைக்கிறது. சிந்தை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. மூன்றாவதாக
இந்த கண்களின் பார்வையில் தொடங்கினதான மேட்டிமை அது என்னுடைய இருதயத்திற்குள் சென்று சிந்தைகளாய் மாற்றினதான மேட்டிமை வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. தேவாலயத்திலே 2 மனுஷர்கள் ஜெபிக்கும்படி போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன் என்று லூக்காவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 பேர்ல பரிசேயன் என்கிற மனுஷன் பலிபீடத்தின் அருகிலே செல்கிறான். தன்னையும் தன்னுடைய கிரியையையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக தன்னுடைய காணிக்கை, தசம பாகங்கள், தன்னுடைய உபவாசம், தேவனுக்கென்று வாழுகிற வாழ்க்கையை குறித்து மேட்டிமையாக பேசுகிறவனாயிருக்கிறான். இப்ப முன்னே போவதற்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்து பின்னால நின்று தன்னுடைய மார்பிலை அடித்து ஆயக்காரன் இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். உம்முடைய சமூகத்திலே நான் வருவதற்கு தகுதியற்றவன், ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற வல்லமையும் மகத்துவமான கர்த்தர், ஆனாலும் ஒரு தகுதியும் இல்லாத அற்பனும் நீசனுமாயிருக்கிற நான் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்முடைய அண்டை அங்கே கிட்டி சேருவதற்கு எனக்கு தகுதி இல்லைதான். தூரத்தில் நின்று கேட்கிறேன், இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். நான் இப்பொழுது ஆயக்காரனை விட்டு விடுகிறேன், இந்த பரிசேயனுக்கு உள்ளே வருகிறேன். அவன் உபயோகித்த ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே நிற்கிற இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல என்று சொல்லி தன்னுடைய கண்களை மேட்டிமைக்கு இடம் கொடுத்து இந்த ஆயக்காரனை அற்பமாய் எண்ணுகிறான். யாருடைய கண்களில் எல்லாம் மேட்டிமை என்கிற ஒன்று நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, ஆவியை பெற்றவர்களாயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயங்களாயிருந்தாலும் சரி, மற்றவர்களை அற்பமாய் எண்ணி பழகி இருப்பார்கள். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற அந்த சுபாவம் அந்த பார்வையிலே அல்லது கண்களிலே மேட்டிமை உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கும். இந்த காலை வேளையிலே மேட்டிமையை விட்டு விடுங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. முதலாவது உனக்கு எங்க மேட்டிமை இருக்குன்னா உன்னுடைய பார்வையில மேட்டிமை இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை அற்பமாய் நினைக்கிறாயா? கிறிஸ்துவின் சபையாரை உன்னோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவனுடைய சபையாரை அற்பமாய் நினைக்கிறாயா? அந்த நினைவுக்கு காரணம் என்ன? முதலாவது உன்னுடைய கண்களின் பார்வை. இந்த பரிசை அதுதான் சொல்றான், இங்கே இருக்கிற ஆயக்காரனை போலவும் நான் இல்லாததுனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து உங்களை பார்க்கலும் மற்றவர்களை யாராய் எண்ண வேண்டும்? கனத்திற்குரியவர்களாய் எண்ண வேண்டும். மற்ற தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணுவதற்கு தேவன் உன்னை இந்த பூமியிலே வைக்கவில்லை. நீயும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத போது எத்தனையோ காரியங்களிலே நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், கூனி குறுகி போனவர்கள், இருதயம் உடைக்கப்பட்டவர்கள், அந்தரங்கத்திலே பல நாள் கண்ணீர் விட்டு அழுதினவர்கள். ஆனால் கர்த்தர் அந்த சிறுமையை உன்னை விட்டு மாற்றி இருக்கிறார். உன்னை சில காரியங்களினாலே ஆசீர்வதித்திருக்கலாம், உனக்கு சமாதானம் உள்ள வாழ்க்கையை தந்திருக்கலாம். உன்னுடைய கடந்த காலங்களில் இருந்த சிறுமைகளை மாற்றி கர்த்தராகிய ஆண்டவர் புழுதியிலும் சாம்பலும் இருந்த உன்னை உயரங்களில் வைத்து அழகு பார்ப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சவுல் தாவீதை அற்பமாய் நினைத்ததை போல நீ நினைப்பதற்கல்ல. அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமாய் இருக்க வேண்டியது உன்மேல் விழுந்த கடமை. அவர்களுடைய நன்மையை கொள்ளையிடுகிறவளாய் அல்ல, அவர்களுடைய நன்மையை தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறவளாய் மாறும்படிதான் கர்த்தர்
கர்த்தர் உன்னை இந்த உலகத்தில் இன்னும் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களில் இருக்கிற மேட்டிமை குணம் மாறாதது வரையிலோ மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறாது. இந்த அற்பமாய் பார்க்கிற பார்வைதான் நமக்குள்ளாய் எதுவாய் மாறுகிறது? சிந்தைகளாய் மாறுகிறது. அந்த சிந்தைகள் பொல்லாத சிந்தைகளாய் மாறி உன்னை தேவனுக்கு முன்பாக தீட்டுள்ளவனாய் தீட்டுள்ளவளாய் மாற்றுகிறது என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பார்க்கிற பார்வையில் மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தையிலும் உங்களை பார்க்கலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்கிட்ட ஒண்ணு இருக்கிறது அவங்க கிட்ட இல்லைன்னா, உங்கிட்ட இருக்கிற கல்வி அவங்க கிட்ட இல்லைன்னா, உங்கிட்ட இருக்கிற அழகு அவர்களிடத்துல இல்லைன்னா, உங்கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவர்களிடத்துல இல்லைன்னா, ஆனால் உங்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்றிலே அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அது உங்கிட்ட இல்லை. எல்லாம் இருக்கிற உனக்குள்ளால சமாதானம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களை பார், எப்பொழுதும் திருப்தியோடு கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் தருகிறவைகள் போதும் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். நான் அற்பமாய் நினைக்கிறதை குறித்து நிறைய பேரை சொல்லலாம். ஒரு லேயாளை ராகேல் அற்பமாய் நினைத்தாள். 2 பேரும் யாரு? அக்கா தங்கச்சி. இந்த அக்காளுக்கு கொஞ்சம் என்னது கூச்ச பார்வை, மாறு கண்ணும் போ. அவ இங்க பார்த்தான்னா எங்கேயோ பார்க்கறான்னா இங்க பார்க்கறது போல இருக்கும், இங்க பார்க்கறது எங்கேயோ பார்க்கறது போல இருக்கும். அற்பமாய் நினைக்கிறாள். காரணம், இந்த ராகேல் அழகுள்ளவள். ஆகையினால 2 பேர் யாக்கோபுக்கு மனைவி தான். ஆனா யாக்கோபு அதிகமாய் அழகுள்ள ராகேலை என்ன பண்ணுகிறான்? நேசிக்கிறான். இவள் ராகேலால என்ன பண்ணப்படுகிறார்? அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். லேயாள இந்த யாக்கோபும் அற்பமாய் எண்ணுகிறான். ஒரு நாள் வந்தது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு அவளை என்ன பண்ணினாரு? கடாட்சித்தார். அடைந்திருந்த அவளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். அந்த கற்பத்துக்குள்ளே பிள்ளையை வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. அவள் பாக்கியவதியாய் மாறினார். நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த காரியத்தில் யாரை மேட்டிமையாய் பார்த்து மேட்டிமையாக சிந்திக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு முன்னாலே கர்த்தர் அவர்களை உயர்த்த ஆரம்பிப்பார். இப்ப பரிசேயனை பாருங்க. நீதியாய் வந்தவன் நீதியை இழந்து போறான். நீதியற்றவனாய் வந்து தன்னுடைய குறைகளை உணர்ந்து பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னவன், உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போறான். மூன்றாவதாக, இந்த பார்வை உங்களுக்குள்ளாய் சிந்தையாக வெளிப்படுகிறது என்று சொன்னேன். இந்த சிந்தை உங்களோடு கூட இருந்து விடுவதில்லை. அது அநேக வேளையில் மற்றவர்களை காயப்படுத்துகிறதான வார்த்தைகளாய் வெளிப்படுகிறது. உன் அளவுக்கு உங்க அப்பா படிக்காம இருக்கலாம், உங்க அளவுக்கு உங்க அம்மா படிக்காம இருக்கலாம், உங்க அளவுக்கு உங்க சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களிடத்தில் இல்லாத நிறைய காரியங்கள், குணநலங்கள் அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தகப்பனையும் தாயையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் உன்னுடைய தகப்பன், அவங்க தான் உன்னுடைய தாய். அது மாற்றப்படாத பிரமாணம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஜனாதிபதியானா கூட நீ அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிற உன் தகப்பனும் தாயும் தான் யாரு தெரியுமா? உனக்கு படியாக இருந்தவர்கள். நீ ஏறி போறதுக்கு குனிந்து கொடுத்தவன் அவனும் அவளும். நீ உயரங்களை எட்டுவதற்கு தங்களை தியாகம் பண்ணி கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் நீ வளர்ந்து பெரியவனான போது நேபுகாத் நேச்சாருக்குள்ளால ஒரு எண்ணம் வந்தது போல அவனுடைய பார்வையிலும் மேட்டிமை இருந்தது, சிந்தையிலும் மேட்டிமை இருந்தது,
வார்த்தையும் மேட்டிமையாய் வெளிப்பட்டதை போல உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேட்டிமை வெளிப்படுமே ஆனால், மேட்டிமையான பேச்சுகள் வெளிப்படுமே ஆனால், அது உன்னுடைய தகப்பனையோ தாயையோ உன்னுடைய சகோதரங்களையோ உன்னுடைய சபையாரையோ துக்கப்படுத்துகிறதா இருக்குமே ஆனால், நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நீ எதை குறித்து மேன்மை பாராட்டி மேட்டிமை கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து நேபுகாத்நேச்சரை தள்ளிவிட்டதை போல கர்த்தர் உன்னை தள்ளி விடுவார், அவர்களை உயர்த்தி வைப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவஜனமே, தேவஜனமே, மேட்டிமையான கண்ணாகிய பார்வையும் வேண்டாம், மேட்டிமை சிந்தையும் வேண்டாம், மேட்டிமை பேச்சும் வேண்டாம். இங்க எல்லாருக்கும் சுயமரியாதை என்கிற ஒன்று அவரவர்களுடைய திராணிக்கு ஏற்றபடி உண்டு. தன்மானம் என்கிற ஒன்று எல்லாருக்கும் உண்டு. மனுஷன் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருப்பான். ஆனா எந்த இடத்திலையும் எதை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டான்? தன்னுடைய தன்மானத்தை இழப்பதற்கு விரும்பவே மாட்டான். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. மிருகங்கள் கூட விரும்புவதில்லை. அப்ப மனுஷன், அதுல நீ தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய பார்வையும் உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய வார்த்தையோ மற்றவர்களுக்கு காயம் உண்டாக்குகிற மேட்டிமையான பார்வையாய், மேட்டிமையான சிந்தையாய், மேட்டிமையான வார்த்தையாய் இருக்குமானால், இந்த பகல் காலத்திலே நீ மனம் திரும்பும்படியாக நேபுகாத்நேச்சர் தள்ளுண்டு போனதை போல நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதிலிருந்து தள்ளுண்டு போகாதபடி, நீ தள்ளுண்டு போகாதபடி நீ மனம் திரும்பும்படியாக ஒரு தருணத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிய வேண்டும் என்பதற்காக மிகுந்த பாரத்தோடு கூட சொல்லுகிறேன், உங்களுடைய பார்வையில் இருக்கிற மேட்டிமையை விட்டு விடுங்கள். உங்களுடைய பார்வையை சிந்தையாய் மாற்றுகிற மேட்டிமையை விட்டு விடுங்கள். உங்களுடைய சிந்தையை மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாய் மாற்றுகிறதான அந்த வார்த்தைகளை விட்டு விடுங்கள். இது நீங்கள் மனம் திரும்ப வேண்டியதான ஒரு கட்டாயத்தின் நேரம். ஏன்னா கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு என்ன கொடுப்பதில்லை? வாய்ப்பு கொடுப்பது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டீர்களே ஆனால், அதற்கு பின்பு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், ஒருவேளை முடியாத காரியமாய் இருக்கலாம், இல்லது நீங்கள் அதிக கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்ததிலே அதிக கிரயம் என்று சொல்லுவதை பார்க்கலும் டைம் ஓவர் ஆனதை தான் நான் பார்த்திருக்கேன். கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிந்து போனதை தான். கொடுக்கப்பட்ட தருணத்தில் சவுலுக்குள்ளால என்ன வரல? ஒரு திரும்புதலும் உணர்வும் வரல. ஆனால் கால அவகாசம் முடிந்த பின்பு அந்த உணர்வு வருகிறது, பிரயோஜனமற்றதாய் மாறிவிட்டது. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மிகுந்த பாரத்தோடு கூட சொல்லுகிறேன், ஆண்டவர் சபையோடு கூட இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சபையோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவ சமூகத்திலே நான் செலுத்துகிற ஒரு கிரயம் உண்டு. கேருபீன்களின் நடுவிலிருந்து தேவ சப்தம் வெளிப்பட்டதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொண்டு நடக்க வேண்டிய தேவ சப்தம் வெளிப்பட்டதை போல இந்த நாளிலே தேவன் தம்முடைய சபையோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இப்படியாய் சொல்லுவேன், என் ஆண்டவரால் நீங்கள் அதிகமாய் நேசிக்கப்படுகிறீர்கள். என் ஆண்டவராலே நீங்கள் அதிகமாய் நேசிக்கப்படுகிறீர்கள். எப்பொழுது தெரியுமா அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள்? நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பும் போது அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப உங்க பார்வையில் இருக்கிற மேட்டிமையை விட்டு விடுங்கள். அது சிந்தையாக மாறுவதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதிருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த கண்ணு தவறான காரியத்தை பார்த்து உள்ளால கொடுத்துச்சுன்னா
சரீரம் முழுவதும் என்ன ஆயிரும்? இருளாய் மாறிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உன் சரீரம் முழுவதும் ஒளியற்றதாக, பாவம் நிறைந்தவதாக, பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தானாலே ஆக்கிரமிக்கப்படுறதாக மாறிடும். கர்த்தர் உனக்கு தந்த மனைவிய தயவு செய்து அற்பமா பார்க்காத, நினைக்காத, பேசாத. கர்த்தர் உனக்கு தந்த கணவனை அற்பமா பார்க்காத, சிந்திக்காத, பேசாத. கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தந்த பெற்றோரை தயவு செய்து அற்பமா பார்க்காதீங்க, சிந்திக்காதீங்க, பேசாதீங்க. உனக்கு தேவன் நியமித்தது இந்த தகப்பனும் தாயும் தான். கிடைச்சதுல திருப்தியா இருக்கணும், கிடைச்ச வாழ்க்கையில திருப்தியா இருக்கணும், கிடைச்ச பெற்றோர்ல திருப்தியா இருக்கணும், வந்த மருமகன்ல திருப்தியா இருக்கணும். ஊர் ஆயிரம் சொல்லும். வந்த மருமகளில திருப்தியா இருக்கணும், அற்பமா நினைக்க கூடாது. நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அவர்களிடத்துல இல்லாமல் குறைவாய் கூட இருக்கலாம். நீ வாழ்க்கைப்பட்டு போன குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார உன்னிலும் கனமுள்ளவர்களா என்ன வேணும்? எங்க அப்பா தான் உயர்ந்தவர், எங்க அம்மா தான் உலகத்திலே உயர்ந்தவங்க, என்ன இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவை போல வராது அப்படின்னு சொல்லு. நீ வாழ்க்கைப்படுவதற்கு சென்ற ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, சென்ற அந்த இடத்தில் உள்ள பெற்றோரை, மாமனார் மாமியார, அங்க இருக்கிற உறவுகளை அற்பமாய் பார்த்து, அற்பமாய் சிந்தித்து, அற்பமாய் பேசக்கூடாது. இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? ஏன் சம்பவிக்கிறது? மேட்டிமையை விட்டுவிடவில்லை. மேட்டிமை என்கிற ஒன்று நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மேட்டிமை இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொல்லி ரோமர் 11:20 வாசிச்சோம். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்மையா என்னுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்குமே, ஆனால் என்னுடைய பார்வை தாழ்மையானதா இருக்கும், என்னுடைய சிந்தை தாழ்மையானதா இருக்கும், என்னுடைய வார்த்தை தாழ்மையானதா இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மேட்டிமையை விட்டு விடவில்லை என்றால், நான் மறுபடியும் சொல்றேன், பார்வையில் இருக்கிற மேட்டிமைய, சிந்தையில் இருக்கிற மேட்டிமைய, வார்த்தையில் இருக்கிற மேட்டிமையை விட்டு விடாமல் அதை இன்னும் காத்து நடக்கிறவனாய் நடக்கிறவளாய் இருந்தால், அந்த மேட்டிமை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற தீமைகள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். நாம் மனம் திரும்பாமற் போனால் இந்த மேட்டிமைகள் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற தீமைகள் என்ன? 1, அந்த மேட்டிமை எனக்குள்ளாய் கொண்டு வருகிற தீமை என்ன? 2 கொரிந்தியர் 10:5 வசனத்தை வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தை மிகவும் முக்கியம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இருந்ததான மேட்டிமையை கீழ்ப்படிய பண்ணி எப்படி சிறைப்படுத்தினார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மேட்டிமை எப்படிப்பட்ட துர்க்குணத்தை அல்லது தீமையை தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணிட்டு என்பதை குறித்து மேல சொல்றாரு. நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும். அப்ப இந்த மேட்டிமை எனக்குள்ளால இருந்துச்சுன்னா என்ன நடக்குது? தேவனை அறிகிற அறிவுல என்னை வளர விடாது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம அநேக பேருடைய நிலை என்ன? ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆராதனைக்கு போகணும், மற்ற நாள் நேரம் கிடைச்சா பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த இடநாள் கூட்டம்
வெட்டியா வீட்டில் கிடந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா மற்ற நாள் கூட்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. என்னதான் கர்த்தர் பேசினாலும் உணர்வில்லாதவனாவே இருந்துகிட்டு போனோம். உணர்வில்லாதவனாவே இருந்துட்டு போனோம். அது செவிக்குள்ளால ஏறுறதுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. அப்படியே செவிக்குள்ளால ஏற சொன்னாலும் ஒரு செவியில கேட்டு மறு செவியில என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அந்த ஒரு செவியில கேட்டு இருதயத்துக்குள்ளால போயிச்சுன்னா சிலதங்க தங்க ஆரம்பிச்சிடும். ஆகையினால இன்னொரு செவியா, ஒண்ணுல இன்புட்டு இன்னொன்னுல அவுட்புட். ஆனா ரெண்டு செவியை எதுக்கு தந்திருக்கிறாருன்னா, ரெண்டுலையும் இன்புட் ஆகி அது எங்க போய் ஸ்டோரேஜ் ஆகணும்னா உன்னுடைய இருதயத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகணும். அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவியானவரை கொண்டு உன்னுடைய உள்ளத்தின் அந்தரங்கங்களை கூட வெளியரங்கமாக்கி பேசுகிறார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உன்னை உணர்த்த ஆரம்பிக்கிறார். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அனுப்புகிற பரிசுத்தாவியானவர் சபையின் கண்காணியாக இருந்து சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை உனக்கு அனுப்புகிறார். நீ விழும்போது உன்னை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகள், நீ ஆறுதல் அற்றிருக்கும் போது உன்னை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், நீ மேட்டிமை பார்வை உடையவனாய், சிந்தை உடையவனாய், வார்த்தையை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கும்போது அதற்கேற்ற வார்த்தைகள், தேவனை விட்டு விலகி ஓடுகிறதான வேளையில உன்னை கிட்டி சேர்க்கும்படியான வார்த்தைகள், நீ இன்ன நிலையிலே விழுந்தாய் என்பதை உனக்கு சுட்டி காண்பிக்கிற வார்த்தைகள், நீ உன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் துடிக்கிறதான வேளையிலே நீ சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியவள் அல்ல, அதற்காக போராட வேண்டியவள் அல்ல. என் விருப்பத்தை நிறைவேற்றி நீ வாழ வேண்டியவள் என்று சொல்லி கர்த்தரை அறிகிற அறிவு உனக்குள்ளால உருவாகும்படியாக தேவன் சபையோடு கூட பேசுகிறார். ஆனால் தேவன் பேசுகிறது என்னை குறித்து என்று தெரிகிறது. எனக்குள்ளாயிருக்கிற மேட்டிமை என்ன செய்கிறது? அது குற்றம் கண்டுபிடிப்பதற்கு என்னை தூண்டுகிறது. என்னை குறை கூறி பேசுகிறார்கள், என்னை குத்தி பேசுகிறார்கள், யாரோ சொல்லி கொடுத்ததை எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபையில இருக்கிற மிகப்பெரிய ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்கிற விசுவாசம் இன்மை என்பேன். தேவன் சபையிலே கிரியை செய்ய முடியவில்லை, வசனங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை. இரண்டு நினைவுகளினாலே எலியாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்ததை போல நாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கடந்த நாளிலே கேருபீன்களை குறித்து தியானிக்கும் போது நாம் தியானித்தோம். ஆனா அதை மறந்து உலகமும் வேணும் பரலோகமும் வேணும்னு சொல்லி வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவனை அறிகிற அறிவில் நீ வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவரை அறிகிற அறிவு உனக்குள்ளாய் உண்டாகும்படியாக வார்த்தைகளை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த அறிவு உனக்குள்ளால வந்துடக்கூடாதுன்னு விரோதமாக உனக்குள்ளால இருக்கிற மேட்டிமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அல்லது போராட ஆரம்பிக்கிறது. மறுபடியும் சொல்ற, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே பூரணமாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் என்கிற மேன்மையை இழந்து போகிறவர்களாயிருப்பீர்கள். ஒரு காலத்தில் சபைக்கு பரலோகம் தேவைப்பட்டுச்சு. பரலோகத்தை குறித்த வாஞ்சையும் விருப்பமும் உடையவர்களாயிருந்தார்கள். எல்லா வேளைகளிலும் பக்தியுடன் பாடி ஜெபித்து ஆராதனை செலுத்தி தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? பரலோகத்தை குறித்த வாஞ்சையும் விருப்பமும் அநேக பேருடைய உள்ளத்திலே இல்லாமற் போயிற்று. ஆமென். முதல்ல உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையை பார்ப்போம். இங்க வாழ்ந்து முடிச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போகலாம். நான் சொல்றேன், அதற்குள்ளாக உன்னுடைய காலச்சக்கரம் நின்றுவிட வாய்ப்புண்டு.
அழகான ஒரு மலையாள பாடல் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச, அடிக்கடி நான் அசை போடுகிற ஒரு பாடல். சமயமா ரதத்தில் நான் சொர்க்க யாத்திரை செய்யுന്നു. ரதத்தின் சக்கரம் சுழலுவது எப்பொழுது வேண்டுமென்றாலும் நிற்கலாம். அது ஒரு முறை நின்று விட்டதே, ஆனால் இனி ஒரு முறை சுழலப் போவதில்லை. இனி ஒரு முறை உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவு நீ நிர்ணயித்த உன்னுடைய நிர்ணயத்தில் இல்லை. நீ ட்ரீட்மெண்ட் பண்ற மருத்துவர்களுடைய கரத்துல இல்ல. எல்லாம் அபத்தமாகிவிடும். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய மருத்துவர் என்னை காப்பாற்றுவார் என்று நினைக்காதே. உன்னுடைய முயற்சிகள் உன்னை காப்பாற்றும் என்று நினைக்காதே. உன்னுடைய பணம் உன்னை காப்பாற்றும் என்று நினைக்காதே. ரதத்தின் சக்கரம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நிற்கலாம். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் இல்லை. யாக்கோபு சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, இன்ன பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணி நாங்க இன்னதை செய்வோம் என்று நீங்க என்ன பண்ணிடக்கூடாதா, யோசிச்சிடக்கூடாதா. இப்படி சொல்ல வேண்டுமா? கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் உயிரோடு கூட இருந்தால் இதை செய்வேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ 20 வருடத்திற்கு திட்டங்களை போடலாம். ஏன்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இந்த மேட்டிமை கிரியை செய்கிறது. இந்த மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான சிந்தை, மேட்டிமையான வார்த்தை, நீ சிறியோராய் பெரியோராய் வாலிபர்களாய் கன்னிகைகளாய் முதியோராய் யாராயிருந்தாலும் சரி, இந்த மேட்டிமை என்கிற ஒன்று உங்களுக்குள்ளே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்குமே, ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அது என்ன பண்ணுகிறது? போராடி கிரியை செய்கிறது. வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. வசனத்தை கேட்கும் போது நடுக்கம் வராது, துணிகரம் வரும், தாழ்மை வராது, மாறாக பெருமை வரும். உணர்வு வந்தாலும் ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிற அந்த இருதயம் வராது. அப்படியே மனம் திரும்புகிறதை போல நினைச்சாலும் மனம் திரும்பின காரியங்களிலே குணப்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை வராது. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்க வளர்ந்து விருத்தி அடையும் போதுதான் இயேசுவை போல மாறுகிறீர்கள். அந்த இயேசுவை போல மாறுகிற வாழ்க்கை தான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு தேவை. அந்த அறிவு உங்களுக்குள்ளாய் வரும்படியாக தான் சரீரமாகிய சபையிலே எழுந்தருளி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நீ மனம் திரும்புவதற்கு மனதற்றவனாய் மனதற்றவளாய் இருதயத்தை கடினப்படுத்தி உன்னுடைய இருதயத்திலே மேட்டிமை சிந்தை உள்ளவனாய் சிந்தை உள்ளவளாய் மாறி தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக மனமேட்டிமையோடு கூட இருந்து இருதயத்தை கடினப்படுத்துவாயானால் நீ இழந்து போறது பெரிய பாக்கியத்தை, பரலோகம் என்கிற பாக்கியத்தை. ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்றதை இன்னைக்கும் சொல்றேன். அதை எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிப்பு வராது. வசனத்தின்படி வாழாத எவனும் எவளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. எந்த ஒரு சிறு பிள்ளையானாலும் சரி, அறிந்த கற்றும் இருக்கிறதான வசனத்தின்படி வாழுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குமே, ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வாலிபனானாலும் சரி கன்னிகையானாலும் சரி, உனக்கு உன்னுடைய திறமைகள் ஞானம் எல்லாவற்றையும் குறித்து பெரிய நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கை மேட்டிமையாய் மாறி கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் உனக்குள்ளாய் கர்வம் கொள்ள செய்திருக்கலாம். சில வேளைகளில் வசனம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும் என்று நீ விரும்பியும் உனக்குள்ளால இருக்கிற மேட்டிமை அதற்கு கீழ்ப்படியாதபடி மாற்றி இருக்கலாம். தாழ்மைப்படாதபடி உன்னை இருதய கடினம் உள்ளவனாய் உள்ளவளாய் மாற்றி இருக்கலாம். விட்டு விலக வேண்டும் என்று நினைத்த போதிக்கப்பட்ட காரியங்களில் ஓயாமல் பரிசுத்தாவியானவராலே உணர்த்தப்பட்டும் கூட விட்டு விலகுவதற்கு மனதற்றவனாய் மனதற்றவளாய் உன்னை மாற்றினது என்ன தெரியுமா? இந்த மனமேட்டிமை. தேவஜனமே, தேவஜனமே,
மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடும் கூட சொல்றேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீ அடையாதபடி, கிறிஸ்துவை போல நீ மாறுவதற்கு நேராய் உன்னை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயல் உள்ளவளாய் மாறாதபடிக்கு நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த மேட்டிமை என்ன செய்கிறது தெரியுமா? விரோதமாய் கிரியை செய்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று? எந்த அளவிற்கு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள்? எந்த அளவிற்கு மாறி இருக்கிறீர்கள்? உங்களில் அநேகம் பேர் என்ன நினைக்கிறீர்கள்? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், மாசம் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற, இது என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும். நெவர். வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை பரலோகத்துக்கு போகாது. அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கண்டாமா, திருவிருந்து எடுக்கண்டாமான்னு கேட்டா, வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கைக்குள்ளால இதெல்லாம் அடங்கி போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இங்க ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. உங்க மனமேட்டிமையை நீங்க விட்டு விலகாம, மனமேட்டிமையை உங்களுக்குள்ளால வச்சு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அது யுத்தம் செய்யும்படி, போராடும்படி, எதிரிட்டு நிற்கும்படி நீங்கள் இடம் கொடுக்கிறதான வேளையில தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் எவ்வளவு பேசினாலும் என்ன பண்ண மாட்டாங்க? இவர்கள் கேட்க மாட்டார்கள். செவிட்டு விரியன்கள். அவர்களுக்கு என்னை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க, அவர்களுடைய மனக்கண்களை திறக்கிற என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதற்கு மனதில்லாதிருக்கிறபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தகாதவைகளை செய்யும்படி யாரு ஒப்பு கொடுக்கிறது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, எனக்குள்ளாய் தேவையில்லாத சிந்தைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே, வெளியேறி போன்னு சொல்லிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. உண்மையிலே பிசாசு யாரு தெரியுமா? நீதான். தேவனாலே நீ கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். சாத்தா உன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு இடமிட்டு இருப்பேன்னா கர்த்தர் மீட்டுக் கொள்வார். ஆமே. அடிக்கடி நான் சொல்லுவேன், மனுஷன் உனக்கு எதிர்த்து நின்றால் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கலாம். சாத்தான் உனக்கு எதிர்த்து நின்றால் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கலாம், ஜெயம் கிடைக்கும். இந்த ஆண்டவரே உனக்கு எதிர்த்து நிற்பார், ஆனால் யாருடைய நாமத்தினாலே நீ ஜெயம் எடுப்பாய்? அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களோட யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறோம். உனக்கு எந்த அளவுக்கு கிருபையின் காலத்தை கொடுக்கிறாரோ அந்த அளவிற்கு முடிவிலே உனக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாய், உன்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு மனதற்ற தேவனாய், உன்னுடைய கேடான சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இந்த ஆண்டவர் மாறிவிடுவார். காரணம், அவர் உனக்கு கிருபையாய் கொடுத்த எல்லா தருணத்தையும் அசட்டை பண்ணுகிறாய். மற்றவர்களுக்கு ஒப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறாயே தவிர ஆண்டவருக்கு ஒப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஒருபோதும் நீ துணிய மாட்டேன் என்கிறாய். மற்றவர்களை போல இருப்பதற்கு, அவர்கள் அப்படி இல்லையா, இவர்கள் இப்படி இல்லையா, இவர்கள் எல்லாம் இப்படி இருந்த பரலோகத்துக்கு போவாங்க இல்ல, அப்ப நான் மட்டும் எப்படி போக முடியாதுன்னு சொல்லி விதண்டாவாதம் பேசுகிறவளாக இருக்கிறாயே தவிர தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கேள்வி கேட்கிறவளாய் இருக்கிறாயே தவிர அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகி அவரை அறிகிற அறிவிலே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒருக்கா அறிஞ்சா போதாது, அந்த அறிவில என்ன பண்ணணும்? பற்றி கொண்டிருக்க வேண்டும். உலகத்தின் ஓட்டம் முடியும் வரையிலும் வேதம் சொல்லுகிறது. அதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, தகாதவைகளை செய்யும்படி அவர்களை என்ன பண்ணினாரு? கேடான சிந்தைக்கு. இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, தேவனுடைய வார்த்தை.
இதை நீங்க பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கும்னா எனக்குள்ளதில்லைன்னு சிலர் சொல்லி இருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கு ரோமர்ல. நீ ஆண்டவரை வெறும் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக மட்டும் பார்க்காத, ஆசீர்வதிக்கிறவராக, சுகமாக்குகிறவராக மட்டும் பார்க்காத. அல்லேலூயா, ஆமென். எந்த அளவுக்கு உன்னை பார்த்தவர் மௌனம் ஆயிட்டாரோ அந்த அளவுக்கு நினைச்சுக்க, அவருக்கு லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ தகாதவைகளை செய்யும்படி பேசும்படி தேவன் உன்னை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடையும் நாள் ஒன்று வரும். என்ன செய்ய போகிறாய் சபையே? என்ன செய்ய போகிறாய்? நான் சில வசனங்களை மட்டும் சொல்றேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலோ அவரை அறிகிற அறிவில் அங்கே பற்றி கொண்டிருக்க வேண்டும். பற்றி கொண்டிருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். ஆமென். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. பற்றி கொண்டிருந்தா போதாது, அதுல வளர்ச்சி தெரியணும். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா போதாது, என் அனுபவம் இவ்வளவுன்னு சொன்னா போதாது. நாம் பிறக்கும் போதே விசுவாச குடும்பத்தில் பிறந்தவன் மார்த்தட்டுனா போதாது. இப்ப நான் கேட்கிற அறிகிற அறிவில பற்றி கொண்டிருந்து அந்த அறிவில எந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய், இயேசுவின் சாயல் எந்த அளவிற்கு உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல்ல அறிவில வளரும் போது என்னவா அவர் வெளிப்பட வேண்டும், அவருடைய சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். அதுல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க, வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு விதத்துல நான் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். முதுகுக்கு பின்னால எரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோம். உனக்கு தேவன் அனுப்புகிற சத்திய வார்த்தைகள் மிதியுண்டு போகிறது வழியோரங்களிலே விழுந்து, லூக்கா 4 எழுதப்பட்டது போல. காரணம் என்ன? மேட்டிமை அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு உனக்கு எதிராக இருக்கிற மேட்டிமையும் உள்ள வச்சுக்கிட்டு வசனத்தின்படி வாழணும்னா நடக்க போற காரியமே கிடையாது. வாழ்ந்ததை போல பில்டப் பண்ணிக்கலாம். பில்டப் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துல வந்துடும். ஆமீன் சொல்லுங்களேன். நீ பில்டப் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம், ஆனா ஒரு நாளைக்கு ஆண்டவர் முகத்திரையை கிழித்து விடுவார். அது பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, வேஷம் தரித்து மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை நம்ப செய்கிறவளாய் இருப்போமே. ஆனால் ஒரு நாள் உண்டு, கேடான சிந்தைகளுக்கு தகாதவைகளை நடப்பிக்கும்படி நம்மை ஒப்பு கொடுத்த தேவன் நம்முடைய முகத்திரையை கிழித்து விடுவார். அன்னைக்கு தெரியும் கிறிஸ்துவில நீ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாய், பிசாசனுடைய கிரியை எந்த அளவுக்கு உனக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையும் உடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. வசனத்தை பேசுறதுனால, வசனத்தையே சொல்லி சொல்லி ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தேவை. மேட்டிமையை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் தேவை. வசனம் எனக்குள்ளால ஏறாதபடிக்கு எதிரடையாய் கிரியேட் செய்கிற மேட்டிமையை விட்டு நான் மனம் திரும்பணும். அப்ப என்ன பண்ணுமே? ரோமர்ல என்ன பண்ணணும்? அறிகிற அறிவில பற்றி கொண்டிருக்கிறவங்க இப்ப வளர ஆரம்பிப்போம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்ப பற்றி கொண்டிருந்த அந்த அனுபவம் நல்லா கவனிங்க. வளர ஆரம்பித்த அனுபவம் எனக்குள்ளால எப்படி மாறுகிறது? 1:10 கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய செய்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
அந்த விருத்தி கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரரா என்னை நடக்க செய்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவரை அறிகிற அறிவு எவ்வளவுக்கு என்னல வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்திருக்கிறதோ அந்த விருத்தி தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாய் என்னை மாற்றி அமைக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெறும் பற்றி கொண்டிருக்கிறதல்ல, வெறும் வளர்ச்சி அல்ல, இங்கே ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம். இதைதான் யோவான் சொன்னான், நான் சிறுகவும் என் ஆண்டவர் என்னிலே பெருகவும் வேண்டும். என்னை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்ணு தெரியாதவன் பார்த்தா நான் யாருன்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். திறக்கப்பட்ட கண்களை உடையவனுக்கு பார்த்தா தெரியும் நான் யாருன்னு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அவரு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விதத்தை குறித்து சொன்னார்னு சொல்லிக்கிட்டு 2 கொரிந்தியர் 10:5 நம்ம வாசிச்சோம் இல்ல. ஆனால் அதற்கு அவர் ஒரு கிரயம் செலுத்தி இருந்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாகிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நான் சில நஷ்டங்களுக்கு என்னை உட்படுத்தி கொண்ட போதுதான் அறிகிற அறிவு எனக்குள்ளே விருத்தி அடைய ஆரம்பித்தது. கரங்களை கொட்டி அது வளர்ந்து ஓங்கி வளருகிறதாய் மட்டுமல்ல, எனக்குள்ளே விருத்தி அடைய ஆரம்பித்தது. நான் எதையும் இழப்பதற்கு, நஷ்டப்படுவதற்கு ஆமென் விரும்பாதவனாய் விரும்பாதவளாய் இருந்ததான வேளையில், எல்லாரும் பிரியம் உண்டாக வாழணும்னு நான் நினைச்சதான வேளையில், மனுஷ பிரியனாக நான் வாழுகிறதான வேளையில் அது விருத்தி உண்டாகவில்லை, வளர்ச்சியும் உண்டாகல, பற்றி கொண்டிருக்கவும் விடல. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இந்த உலகத்துல எனக்கு எது எது லாபம் என்று தெரிந்ததோ அவைகளை எல்லாம் நஷ்டமாய் நான் விட்டுவிட்ட பின்புதான் பற்றுதலும் உருவாகிற்று, வளர்ச்சியும் உருவாகிற்று, விருத்தியும் உருவாகிற்று. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுவோம். நீ கிரயம் செலுத்தாம எதுவுமே இங்க நடக்க போறது கிடையாது. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவை இல்லை. நீ இயேசு அறிஞ்ச பின்பும் பாவம் செய்யறேன்னா நீ தான் பாவி சுமக்கணும். நீ உன் பாவத்தில் வாழ்றது வரைக்கும் நீ தான் சுமக்கணும். அவர் அவருடைய அனுபவத்தை பாடினார். அந்த பாடல் எல்லாருக்கும் உகந்ததான்னா இல்ல, அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு உகந்தது. உண்மையாய் பாவங்களை விட்டு ஓய்ந்தவர்களுக்கு, பாவ பிரசனத்தை விட்டு மனம் திரும்பினவர்களுக்கு அந்த பாடல் உகந்தது. இனி அவன் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் பாவம் செய்வேன், ஆனா கிருபை வேணும்னு நினைச்சா காரியம் நடக்காது. அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கவும் முடியாது, வளரவும் முடியாது, விருத்தி அடையவும் முடியாது. அறிகிற அறிவுக்கு எதிரடையாக உன்னுடைய மனமேட்டிமை உனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் சில காரியங்களை தக்க வச்சுக்கிடணும், உறவை தக்க வச்சுக்கிடணும், இன்னும் சில காரியங்களை தக்க வச்சுக்கிடணும்னு தான் இழப்பதற்கு மனதற்று, நஷ்டப்படுவதற்கு மனதற்று உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 பேர் மதிக்கணும். அவன் செய்கிறத அயோக்கியத்தனம் பண்ணாலும் பரவாயில்லை. நீ வாழுகிற வாழ்க்கை தான் இங்கே எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. பரலோகமா நரகமா என்கிறதை நிர்ணயிக்கிறது. நித்திய ஜீவனா இரண்டாம் மரணமா என்கிறத நிர்ணயிக்கிறது. இந்த உலகத்தில் நீ வாழுகிற வாழ்க்கை எல்லாவற்றையும் தக்க வைக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தேன்னா, நான் அன்பா சொல்றேன், ரொம்ப சொல்றேன், ஏமாந்து போய் விடுவாய் முடிவின் நாளிலே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு முடிச்சிடுறேன். 2 பேதுரு 1:3 வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே. நல்லா கவனிங்க, அந்த அறிவு எனக்கு எதை கொண்டு வருதுன்னு தான் கீழே இருக்கு. நல்லா கவனிங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். இப்ப புரியுதா?
எனக்கு பரலோகம் என்கிறது நிர்ணயிக்கிறது என்ன? நான் அவரை அறிகிற அறிவிலே பற்றி கொண்டிருந்து வளர்ந்து பெருகி வாழுகிற வாழ்க்கை தான் ஆமென் அதை நிர்ணயிக்கிறது. நித்திய ஜீவனா மரணமா என்கிறதை நிர்ணயிக்கிறது. என் தேவ பக்தி உண்மை உள்ளதா இல்லையா என்கிறதை நிர்ணயிக்கிறது. நீங்க கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற உண்மையான தேவ பக்தியை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். வேதம் சொல்கிறது அது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறபடியினாலே இந்த ஜீவனோடு கூட உங்களுடைய தேவ பக்தி முடிந்து விட போவதில்லை. இந்த உலகத்தில் அநேக பேரை குறித்து அநேக பேர் சாட்சி கொடுத்திருக்கலாம், என்ன பக்தி உள்ளவங்க தெரியுமான்னு. இந்த சாட்சியை எப்ப கொடுப்பாங்க? செத்து பிரேதப்பட்டியிலேயோ பிரீசர்ல வைக்கும் போது சாட்சி என்கிற பேர்ல கொடுப்பாங்க. ஆனா உண்மையில அந்த மனுஷி வாழ்ந்த வாழ்க்கை அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா? 2 இடத்துல சொல்ற சாட்சி. ஒன்று கல்யாணத்தில் சொல்ற சாட்சி, சோன்சோ இந்த மகன் இந்த மகள் என்னுடைய சபையை சார்ந்தவள், ரொம்ப அருமையான தம்பி, ரொம்ப நல்ல மகள், ஆண்டவருக்கு பயந்தவ. இந்த சுபாவம் அவங்கிட்டையும் இருக்காது அவகிட்டையும் இருக்காது. சொன்ன சொல்லு தாண்ட மாட்டா. அந்த வசனத்தை மறுபடியும் சொல்றேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் என்று. ஆமே. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆமே அவரை அறிகிற அறிவு எனக்குள்ளாய் கொண்டு வருகிறது. அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருந்து வளர்ந்து அதில் நான் பெருகலைன்னா ஜீவனும் இல்லை, தேவ பக்திக்குரிய பிரயோஜனமும் இல்லை. அது இங்கோட முடிஞ்சிடும். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, வாலிபனே கன்னிகையே, நம்முடைய பார்வையிலே மேட்டிமை எங்கேயோ ஒளிந்திருக்கிறதோ, மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறோமோ, நம்முடைய சிந்தையில் எங்கேயோ ஒரு மேட்டிமை ஒளிந்திருக்கிறதோ, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோமோ, நம்முடையதான பேச்சில் எங்கேயோ ஒரு மேட்டிமை ஒளிந்திருந்து மற்றவர்களை குறித்து அற்பமாய் பேசுகிறோமோ, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இன்றைக்கு மனம் திரும்பி தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக என்ன நான் அதை இப்படியா சொல்கிறேன்? தேவனை அறிகிற அறிவில் பற்றி கொண்டிருக்க விடாதபடிக்கு, வளர விடாதபடிக்கு, வளர்ந்து பெருக விடாதபடிக்கு எதிரிடையா எனக்குள்ளாய் கிரியை செய்கிற அந்த மேட்டிமையை நான் விட்டு விடுகிறேன். முழங்கால் படியிடுவோம். சிலுவையின் நாதர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அவருடைய சிநேகம் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. வாலிபனே கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, தகப்பனே தாயே, எத்தனையோ முறை இந்த அன்பு உங்களை தேடி வந்துச்சு. உதாசீனப்படுத்திட்டீங்க. அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதற்றவர்களாய் போயிட்டீங்க. ஆகையினால் அந்த அறிவில் நீங்க வளர முடியல. அந்த அறிவில் விருத்தி அடைகதல் ஆகிய பெருகுதல் இல்லாம போயிடுச்சு. ஆகையினால மேட்டிமையான பார்வையும் மேட்டிமையான சிந்தையும் மேட்டிமையான பேச்சும் நமக்குள்ளால வாழ்ந்து இனி ஒருபோதும் அவரை அறியாதபடிக்கு எதிரிடையாய் போராடி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சப்தம் பிரத்யட்சமாய் உங்கள் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு நேராய் திரும்பி உங்க கண்களில் இருக்கிற செதில எடுத்து போட்டு உங்க கண்கள் நேரானவைகளை உண்மையாய் பார்க்கும்படி கலிக்கம் போட்டு தெளிந்த பார்வையுடையதாய் மாற்றுங்க. உங்க இருதயத்தை பொல்லாப்பற சுத்திகரியுங்க. உங்க வாயின் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் பிரதியாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை அப்பா எனக்கு தாரும். அதற்கு கதிரிடையாய் கிரியை செய்கிற இந்த மேட்டிமைகளை விட்டு நான் இன்னைக்கு மனம் திரும்புகிறேன்னு கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.